அனைவருக்கும் டார்கெட் அச்சீவர்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்ற 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கானது சிலபஸில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ் சொசைட்டி அப்படின்ற யூனிட் 8 டாப்பிக்கு கீழே தான் வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு பாடமாக லைன் பை லைன் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ 11ஆம் வகுப்பினுடைய அறிவியலும் இந்திய பண்பாடு புத்தகத்தினுடைய முதல் பாடமான தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சங்க இலக்கிய நூல்களாகிய 8 தொகையும் 10 பாட்டும் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. ரெண்டாவது கூற்று பாருங்கள். தொல்காப்பியம் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது கூற்றை பாருங்கள். சங்க இலக்கிய நூல்களாகிய 8 தொகையும் 10 பாட்டும் பழந்தமிழரின் அக மற்றும் புற வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பழந்தமிழரின் அக புற வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் 8 தொகையும் 10 பாட்டும் கிடையாதுங்க. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அப்போது தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு சங்க காலத்தை சேர்ந்த ஒரு இலக்கண நூல். அந்த தொல்காப்பியம் தான் பழந்தமிழரினுடைய அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை. அதனால் அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் அப்படின்றது காதல் வாழ்க்கை, புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய வீரம் வெற்றி இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. இது தொல்காப்பியம். அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள். தொல்காப்பியம் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றது. அப்போது அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுறது தொல்காப்பியம் கிடையாதுங்க. 8 தொகையும் 10 பாட்டும். ஸோ இந்த முதலாவது கூற்றும் இரண்டாவது கூற்றும் என்னது? தவறு. விடை 1, 2 தவறு. ஏன்னா அதனுடைய அந்த கூற்றுகள் தவறான கூற்றுகளாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாவது வினா பாருங்கள். தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழக பண்பாட்டினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு துணை புரியக்கூடிய இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழக பண்பாட்டின் தொன்மை, தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது நம்ம இப்போ கீழடி, அகரம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய சங்க காலத்தை சேர்ந்த ஒரு இலக்கண நூல் அதற்கு துணை புரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை தொல்காப்பியம். மூன்றாவது கேள்வி. தமிழர் தோற்றம் பற்றி எத்தனை வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களினுடைய தோற்றம் பற்றி 4 வகையான கருத்துக்கள் நிலவுது. அது என்ன 4 வகையான கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 அவங்க குமரி கண்டத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. குமரி லெமூரியா கண்டம் இருக்குல்ல, அங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது அவங்க தென்னிந்தியாவின் பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் பழங்குடியினர். 3வது கூற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில் அரபிக்கடல் வழியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மத்திய ஆசியா வட இந்திய நிலப்பரப்பிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழரின் தோற்றம் பற்றி இந்த மாதிரி 4 வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன. அடுத்ததாக 5வது கேள்வி. பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகளில் பொருந்தாதது எது? இந்த கொஷினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள் எதெல்லாம் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. அக்கால மக்களுடைய உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய சமூகத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்மளோட தமிழ் சமூகத்தில் இந்த கூழ் குடிக்கிற பழக்கங்கள் இருந்திருக்கு. தமிழர்கள் நாகரிகமான உணவினை எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அந்த உணவுகள் தான் அவங்கள இன்றளவும் ஆரோக்கியமாக வச்சுட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. பண்பாடு அதுலேயும் நமக்கு வெளிப்படுது. உடை, நம்மளுடைய பாரம்பரிய உடைகள் மூலமாகவும் நம்மளுடைய பண்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுது. 3வது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் பேசக்கூடிய மொழி, மனிதன் பேசும் மொழி. நம்ம பேசக்கூடிய மொழியிலேருந்து என்ன தெரியுது, நம்ம எந்த பண்பாட்டிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களினுடைய வாழ்க்கை முறை அதையும் சொல்லலாம். அதுக்கடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய தொழில், நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6வதாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய 6 தான் என்னது பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள். இப்போ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. உணவுங்கிறதும் சரி, உடைங்கிறதும் சரி. அடுத்ததாக இருப்பிடம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல ஆதி மனிதன் என்ன பண்ணான், நாடோடியாக தான் வாழ்ந்தான். விவசாயம் அப்படிங்கிற ஒரு வேலை நடந்ததுக்கு அப்புறமாக தான் ஒரு இடத்துல இருந்து தொழில் செய்ய கற்றுக்கிட்டான். ஸோ இது கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன்ஸ் படி தொழில் உண்டு. அப்போ இருப்பிடம் அப்படிங்கிறது என்னுடைய கிடையாது. அடுத்ததாக பண்புடையார் பட்டுண்டு உலகம் என கூறும் நூல்.
உலகம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படிங்கிறது திருக்குறள் பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு வாய்வது மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திருக்குறளினுடைய 996வது குறள். இது எத்தனையாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100வது அதிகாரம். திருக்குறளினுடைய 100வது அதிகாரம். இது வந்து பொருட்பாலை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்ற அந்த வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் திருக்குறள். 6வது கொஷின் பாருங்கள். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கலித்தொகை. அதில் பாருங்கள், இந்த கலித்தொகை பாடல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளாக இந்த கலித்தொகை பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கலித்தொகையில் மொத்தம் 150 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாந்தவனார். பண்பு எனப்படுவது சான்றோர் வழியாக நடத்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்தது 7வது வினா. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது 1602 பாடல்களை கொண்டது. சொல், பொருள், சொல், எழுத்து, பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அதிகாரங்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு மூத்த தமிழ் நூல், இலக்கண நூல். சரிங்களா? அடுத்து 8வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சமுதாயத்தின் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. கூற்று 1 உண்மைதான். சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய ஒருமித்த எண்ணங்களையும் நடத்தைகளையும் வெளிப்படுத்துறது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்பாடு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பண்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களினுடைய வாழ்க்கை முறை. இந்த நிலப்பகுதியில், குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் ஒரு பண்பாடு உண்டு நிச்சயமாக. அடுத்து 4வது, பண்படு அப்படின்ற சொல்லிலிருந்து தோன்றியதான் என்னது பண்பாடு. பண்படு அப்படிங்கிற சொல்லிலிருந்து தோன்றியதான் பண்பாடு. இந்த பண்பாடு அப்படின்ற சொல்ல யார் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார். அப்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய 4 கூற்றுகளும் சரி. அடுத்து 9வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1வது கூற்று. தமிழரின் ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள், வணிகச் சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு முறை, தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை ஆகியவற்றை பற்றி விரிவாக பேசும் நூல் மணிமேகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது தவறான கூற்று. அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை கிடையாது. தமிழரினுடைய ஆடல் பாடல் கலைவளம், இங்கே பாருங்கள், புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்களினுடைய தலைநகரங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அந்த நூல் என்ன நூல்? சிலப்பதிகாரம். அடுத்தது, சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கும் நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றும் எனது தவறானது. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லியிருக்கக்கூடிய கூற்றில் மணிமேகலை கிடையாது, சிலப்பதிகாரம். சமய அறக்கருத்துகளையும் வாழ்வியல் நெறிகளையும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் கிடையாது, மணிமேகலை. அப்போ 1வது கூற்றும் 2வது கூற்றும் என்னது தவறு. 3வது கூற்று பாருங்க. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் அந்த செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது மணிமேகலினுடைய மைய கருத்து. சரியான பதில் இது. அடுத்து, பசியை பிணியாக உருவம் செய்து பசிப்பிணி என்னும் பாவை அப்படின்னே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலே அந்த புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. அப்போது நமக்கு கொடுத்துருக்க அந்த 4 கூற்றுகளில் 1, 2 மட்டும்தான் என்னது தவறானது. அடுத்ததாக 10வது கேள்வி. காதலின் சிறப்பு, நிலவளம் இதெல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காதலின் சிறப்பு, நிலவளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அது எங்கே வரும்? முல்லைப்பாட்டு வந்துடும். காதலையும் வீரத்தையும் அழகுற பாடக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெடுநல் வாடை. பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி கூறக்கூடியது. கண்ணை மூடிட்டு போட்டுருவோம். சரி, இது 2வது. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு தெரியும் நமக்கு? மதுரை காஞ்சி. முட்டாச்சிறப்பின் பட்டினப்பாலை. இது ஒரு கூற்றாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முட்டாச்சிறப்பின் பட்டினப்பாலை. அடுத்ததாக 11வது கேள்வி பாருங்கள்.
ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறி சென்று பயன் எதிர் சொன்ன பக்கமும். இந்த கூற்றை வந்து சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஆற்றிடை காட்சி உரள தோன்றி, ஆற்றுப்படை நூல்களை பற்றி சொல்லியிருக்கிற கூடிய ஒரு நூல். அந்த பெருவளத்தை பெற்றவருக்கும் பெறாதவருக்கும் அறிவுறுத்தி சென்று பயன் எதிர் சொன்ன பக்கமும் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். 12வது கேள்வி, யாதும் முறை யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறிய சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனாரையே சேரும். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிருப்போம். யாதும் முறை யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். அடுத்தது 2வது கூற்று பாருங்க. சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி, போர்த்திறம், கொடைத்திறம் முதலியவற்றை பரிபாடல் விளக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரிபாடல் கிடையாதுங்க. சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி பாடின பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10. பதிற்று 10ல் தான் சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். பதிற்று 10 பாண்டியர்களின் தலைநகர் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமான் முருகல் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது பதிற்று 10 கிடையாது. பதிற்று 10நாலே சேர மன்னர்கள் மட்டும்தான். அப்போ இதை பாடிய பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். அப்போது 2வது கூற்றும் தவறு, 3வது கூற்றும் என்னது தவறு. 4வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 10 பாட்டில் 5 ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன, சரி. அப்போது 2, 3 தான் என்னது தவறு. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை எத்தனை வகையாக பிரிக்கின்றன? சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை எத்தனையாக பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆக பிரிச்சிருக்கு. சங்க இலக்கியங்கள் கூறும் அகவாழ்க்கை 5. என்னென்ன 5 அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து புறப்பொருள் வெண்பாமாலை அந்த மாதிரிலாம் வந்து 2 பிரியும். ஆனால் சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அகவாழ்க்கை என்ன சொல்கிறாங்க 5ஆக தான் பிரிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 14வது கேள்வி. சேரநாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டியை திண்டி சென்றும், முசிறியை முசிறி சென்றும், பொற்பகட்டை பகிரி என்றும், குமரியை கௌமாரி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர்கள். யார் அப்படின்னா ரோமர்கள். இந்த முசிறி அப்படின்றது சேரர்களினுடைய துறைமுகம். அது சொல்லுவாங்க சேர நாட்டு துறைமுகம் கண்ணனூருக்கும் கொச்சினூருக்கும் இடையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். அரிசி அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தையான எதனுடன் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசா அப்படிங்கிறதுனுடன் பொருந்தும். கருவா அப்படிங்கிறது எதனுடைய பொருந்தும்? கருவா. இங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கருவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அரிசினா அரிசா, கருவானா கர்பியன். இஞ்சி வேர் அப்படிங்கிறது கீழே இந்த இடத்துல 4வது இருக்குது. ஜிஞ்சிபெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4வது ஆப்ஷனோட பொருந்தும். அடுத்ததாக அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிப்பாளி அப்படிங்கிறது பெர்பரி அப்படிங்கிறதுனுடன் சேரும். அடுத்ததாக கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த ஆண்டு பொது ஆண்டினுடைய 5வது நூற்றாண்டு. பொது ஆண்டின் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெரிப்ளூஸ் என்ற நூலில் குறிப்பிடக்கூடிய துறைமுகம் எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ் அப்படின்ற புக்கில் எந்த இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறி அப்படின்னு சொல்லக்கூடிய சேர துறைமுகத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், சேர துறைமுகங்களை வந்து கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. அது வந்து முசிறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி. பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோபா அப்படிங்கிறது பூகோள நூல், அது சரிதான். பிளனி அப்படின்றது உயிரியல் நூல். தாளமி எழுதின பூகோள நூல். ஆரியபட்டா எழுதின வானியல் நூலுக்கும் கடல் வணிகத்துக்கும் என்ன கிடையாது அப்படின்னா சம்பந்தம் கிடையாது. அப்போ இதுதான் என்னது தவறான ஆன்சர். விடை ஆரியபட்டா வானியல் நூல். 18வது கேள்வி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ் என்னும் நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடியே இந்தியா எந்த நாட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்துடன் இந்தியா என்ன பண்ணியிருக்கு தொடர்பில் இருந்திருக்கு. சரிங்களா? 19வது கேள்வி. கீழ்காணும் பட்டயங்களில் சோழர்களின் பட்டயங்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் பட்டயங்களுள் சோழர் பட்டயங்களுள் பொருந்தாதது. முதல்ல சோழர் பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். 1 திருவலங்காடு, 2வது கரந்தை, 3 அன்பில் பட்டயம், 4வது லெய்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிவகாசி செப்பேடுகள் என்ன செய்யாது வராது. அடுத்ததாக 20வது கேள்வி. கீழ்காணும் பட்டயங்களுள் பாண்டியர் கால பட்டயங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர் கால பட்டயங்களில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு, தலவாய்புரம், சின்னமனூர். இந்த கரந்தை செப்பேடு அப்படிங்கிறது எதனுடன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துது. அப்போ இது வந்து வராது. பாண்டியர் கால பட்டயங்களில் இது 3 தான் என்ன செய்யும் வரும். அடுத்தது 21வது கேள்வி.
பொன், செம்பு ஆகிய உலோகத் தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டயங்கள் அப்படின்னு பேர். அப்போ அந்த பட்டயங்கள் பொன், செம்பு போன்ற உலோகத் தகடுகள் மீது என்ன பண்ணியிருந்துச்சு, எழுத்துக்களை வச்சு எழுதியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தகடுகள் எடுத்துகிட்ருக்கோம் வீடுகள்லேருந்து. கிராம முறை எடுத்துரைக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் அவனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழரனுடைய ஆட்சி முறை, கிராம ஆட்சி முறையை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் கீழ்காணும் கல்வெட்டுகளில் பல்லவர் காலத்தைச் சேராத கல்வெட்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23வது கேள்வி, கீழ்காணும் கல்வெட்டுகளில் பல்லவர் காலத்தை சேராத கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கல்வெட்டு வந்து பல்லவர் காலத்தை சேராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழக்குயில்குடி. ஏன்னா இது வந்து சங்க காலத்தை சேர்ந்தவை. மண்டகப்படியும் பல்லவர் கால கல்வெட்டு தான். மகேந்திரவாடி, பல்லாவரம் இந்த 3 ஆப்ஷனுமே என்னது, பல்லவர் காலம். ஆனால் அந்த கீழ்குயில்குடி அப்படின்றது வந்து சங்க காலம். அப்போது விடை கீழ்குயில்குடி இதனுடன் பொருந்தாது. 24வது கேள்வி, கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் டேஷ் முறை பயன்படுத்தப்பட்டது. குடவோலை முறை. ஒரு குடத்தில் வந்து அந்த வேட்பாளர்களினுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. யாரையாவது கூப்பிட்டு, ஒரு சிறுவனை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க, அந்த குடவோலை முறை. 25, தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன 3? 1 கல்வெட்டுக்கள், பட்டயங்கள், இன்னொன்று நாணயங்கள், 3வது நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 26, மிளகை இந்திய மருந்து என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹிப்போக்ரடஸ். விடை ஹிப்போக்ரடஸ். மிளகை இந்திய மருந்துன்னே சொன்னாங்களாம். அதனால தான் ஆங்கிலேயர்களுமே நம்மளில் வந்து நறுமண பொருட்களுக்காக தான் வந்தவங்க. அப்படி வந்து சிறப்பு வாய்ந்தது எது? மிளகு. அடுத்ததாக 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் நிகமா. சரி. காவிரி பூம்பட்டினம் கமரா. அவங்களுக்கு வாயில் வரல, அதனால் அவங்க அந்த பேரை வச்சுருக்காங்க. புதுச்சேரி பொதுக்கே. ரைட். மரக்காணம் சோபட்மா. கரெக்ட். மசூலிப்பட்டினம் மசூலியா. அப்போ இது அனைத்துமே என்னது? சரி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி எதுவுமே பொருந்தாமல் இல்லை, எல்லாமே பொருந்திருக்கு. அடுத்து 27வது கேள்வி, வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிர். அதாவது ஒரு ஆண்மகனுடைய தலையாய கடமை என்னது? வினை, செய்யக்கூடிய தொழில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 28வது கேள்வி, பழந்தமிழ் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்கிறதுக்கு காரணம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இயற்கை அமைப்புகள் தான் காரணமாக இருந்துச்சு. பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்பு. 29, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பாயிரம். தொல்காப்பிய பாயிரம் தான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. வடவேங்கடமுடம் தென்குமரி வரை என்ன இருக்கான்? தமிழை வந்து உரைக்கக்கூடிய உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது தொல்காப்பிய பாயிரம் இருந்தது. ரோமபுரி அகஸ்டஸ் சமகாலத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோபா. ரோமாபுரி அகஸ்டஸின் சமகாலத்தவர் ஸ்ட்ரோபா. குகை கோயில்கள் உள்ள இடங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. குகை கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் அது வந்து பொருந்தாது அப்படின்றது தான் கேள்வி. பாருங்கள், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது குகை கோயில் தான். சரி. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி இது ரெண்டும் பல்லவர் காலத்தோடது நம்ம அப்படியே பார்த்தோம். சுசீந்திரம் என்ன கிடையாது? குகை கோயில் கிடையாது. இப்போ விடை வந்து சுசீந்திரம் கிடையாது. மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தவை? நம்ம இப்போ தான் பார்த்தோம். மகேந்திரவாடி, மண்டகப்பட்டதெல்லாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னர்களுடைய காலத்தை சேர்ந்தது. கிரந்த எழுத்தால் காணப்பட்ட யாருடைய நாணயத்திலிருந்து நாணயங்கள் வாயிலாக வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பணப்பரிமாற்றமும் தொன்று தொட்டு தமிழகத்தில் நிலவி வந்ததை அறிய முடிகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தில் என்ன எழுத்து முறை இருந்தது? கிரந்த எழுத்து. அந்த கிரந்த எழுத்தில் காணப்பட்ட யாரும் ஒருத்தரோட காயின்லேருந்து பண்டமாற்றது இல்லாமல் நாணயங்கள் நாணய பரிமாற்றம் பணப்பரிமாற்றம் நடந்துட்டு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா 2ஆம் வரகுணன் அவனுடைய காலத்தில் கிரந்த எழுத்தில் நாணயங்கள் என்ன பண்ணியிருந்துச்சு? பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம 33 கேள்விகள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த கேள்விகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதாவது கருத்துக்களோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.